வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025 உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு 2025 என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனலில் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் புத்தாண்டு பலன்களில் அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பற்றி மட்டும் பதிவுங்க. பொதுவாக வந்து பாருங்கள், மேஷம் உங்களுக்கு வந்து விரய சனி இருக்கிறவங்க, அதாவது 12ஆம் பாவம் மீனத்தில் சனி பகவான் அப்படின்னும் போது விரய சனி அப்படிம்பாங்க. 7.5 நாட்டு சனி, மொதல் ரவுண்டாக இருந்தால் விரய சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் தங்கு சனி. பட் எதுவாக இருந்தாலும் இந்த 7 நாட்டு சனியில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் சாப்பாட்டில் கவனம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம், நல்ல வெயில் உடம்புல படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் அப்படின்னு ஒன்று பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனுமன் சாலிசா பாராயணம் அப்படின்றது பண்ணுங்க. ஹனுமனை டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிட்டு போகணும். அதுக்கும் மேலே பொதுவாக சனி 7 நாட்டு சனியாக வராரு அப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு மற்றவங்களுக்கு எடுக்காமல் இருந்தால் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். அதுக்கும் மேலே நம்ம கோயில் போனோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரை ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு முறை போய் தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு தர்பாரண்யேஸ்வரர் சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல தமயந்தி சரிதம் அந்த சுவரில் வந்து வரைபடமாக போட்டிருப்பாங்க. அந்த நல தமயந்தி சரிதம் வரைபடத்தை அப்படியே பாராயணம் பண்ணிகிட்டே பார்த்துட்டே சுற்றி வரீங்க அப்படின்னா 3 முறை சுற்றி வாங்க. தர்பாரண்யேஸ்வரர் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையை பார்த்துட்டு சனீஸ்வரனை பார்த்து வாங்க. அப்போ அங்கே குளத்தில் குளிக்கணும், நல தீர்த்தத்தில் குளிக்கணும் அப்படின்னா அங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறது, அந்த ட்ரெஸ் அந்த குளத்தில் விட்டுறது கண்டிப்பாக செய்யாதீங்க. அது பெரும் பாவமாயிடும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. குளிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. குளிச்சா அவர் வந்து சனி பகவான் நம்மளை விட்டு போயிடுவார் அப்படின்றதும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பரமேஸ்வரனோட கோயிலை சுத்தமாக வச்சுட்டு இருக்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக திருநள்ளாறு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சுத்தபத்தமாக போயிட்டு வாங்க. அதாவது சுத்தபத்தமான்றது நம்ம குளித்து நம்ம நீட்டாக அப்படி இல்லைங்க, கோயிலை சுத்தபத்தமாக மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக செய்யுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் சனி பகவானோட கோபத்துக்கும் ஆளாவீங்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணி கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. எண்ணில் மற்ற 3 வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். யாரும் வாழலாம். பிரச்சனைக்கு உரியாம இருக்கிறவங்க வாழணும், பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும். அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பிரச்சனை தான். எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை. எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு, எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு. அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை, நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியாது, முயற்சி பண்ணுவோம், வாருங்கள். மேசராசிக்கு உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனை 2025 என்ன பிரச்சனை வரும்? முதல்ல சொத்து பிரச்சனை வரும். முதல்ல சொத்து பிரச்சனை. 950 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும் வீடு, பக்கத்தில் அவங்க பங்காளி இருப்பார், பங்காளி வர்க்கம் இருக்கும், அங்காளி பங்காளி இருப்பாங்க. சொத்து சுகத்தை பிரிக்கிறதுக்கு அவங்க தான் முட்டுக்கட்டை போடுவாங்க. பெரியப்பா இருப்பாங்க, சிற்றப்பா இருப்பாங்க, வர்க்கங்கள் எல்லா வர்க்கங்களும் இருப்பாங்க. அந்த பாக பிரிவினை வரும் பொழுது உறவினர்களால் வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதோடு உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்து அடக்கமாக வாசிக்கணும், அடக்கமாக இருக்கணும், பொறுமையாக இருந்து செயல்பட்டால் வெற்றி நமதே, நாளை நமதே. அந்த வெற்றி நாளைக்கு நமக்கு நல்லது நினைக்கும், அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த உறவினர் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும். அந்த வகையிலே மேசராசிக்கு கண்டிப்பாக உறவினர்கள் மூலம் முதல் சொத்துக்குரியவர் மேசம். ப்ராப்பர்ட்டிக்குரியவர் செவ்வாய் தான். பெண்ணுக்குரியவர், ஆணுக்குரியவர், திருமணத்துக்குரியவர், மங்களத்தை கொடுக்கூடிய செவ்வாய் தான். அப்போ உறவுகளை உருவாக்குவதற்கும் பிரச்சனையை உண்டாக்குவதற்கும் அங்கே உறவுக்கு காரணம் செவ்வாய் இருக்கணும். அப்போ மேசராசி மிக எச்சரிக்கையாக இருக்கணும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த முற்பகுதி 30/3 வரையும்
கண்டிப்பாக கொஞ்சம் விரிவான வார்த்தைகள், கொஞ்சம் அகலக்கால் வைப்பது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாக இருந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக. ஆனால் 30/3 அப்படியே வேண்டாங்க. உங்கள் சித்திரை மாதத்தை எடுத்துக்கோங்க. 14/4/2025 போதுமா? 14/4/2025 நீங்கள் கவனத்தை சிதற விடாமல் எச்சரிக்கை மணியோடு குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப உறவுகள், பங்காளிகள் யாராக இருந்தாலும் என்ன சொன்னாலும் அமைதி. தெருவில் போகிறோமா? அந்த காலத்தோட அப்படி நடக்கலை. இப்போ யாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. அப்படியெல்லாம் நாகரிகம் மாறிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் மேசராசி நேயர்களுக்கு கவனமாக இருப்பது அவசியம். 3 மாதம் 14/4 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிற்பகுதியில் கவனமாக இருக்கணும். உறவினர்கள், பங்காளினால கவனமாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்? பழங்கள் சம்பந்தப்பட்ட அந்த தீர்வு தான் உங்களுக்கு முக்கியம். அது அன்னாசியா, ஆரஞ்சா, ஆப்பிளா, என்ன பழங்கள் இருந்தாலும் சரி, எல்லா பழங்களாலேயும் மாம்பழங்கள், முக்கியமாக மாம்பழ சீசனில் மாம்பழம், பலாப்பழம், முக்கணிகள் வைத்து கண்டிப்பாக செவ்வாய்க்கு உரிய அதிபதி மங்களகாரனை வழிபடுங்க. அப்போ பங்காளி சண்டையை தவிர்த்து கொடுப்பார் நிச்சயமாக. அதற்கடுத்து நிச்சயமாக நமக்கு இந்த 2025 முற்பகுதியை விட பிற்பகுதி தான் அதிகமாக. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி அதில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மேஷராசி உங்களுக்கான 2025க்கான லவ் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். மேஷராசி உங்களுக்கான கார்ட்ஸ். முதல்ல நீங்க எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல 2 விதமான தெய்வங்கள் இருக்கிறாங்க. பொதுவா நம்மளுடைய மூதாதையர்களும் நம்மளுக்கு தெய்வங்கள் தான். ஸோ அந்த மூதாதையர் வரிசையில ஒரு பெண், உங்களுடைய பாட்டி இல்ல கொள்ளு பாட்டி அப்படி போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒரு 3-4 ஜென்ரேஷன் முந்தின இருக்கிற மூதாதையர்கள் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் வீட்டில் வழிபடுவீங்கன்னா, ஸோ அவங்கள வழிபடுறதுனால கூட உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் இந்த 2025 அப்படின்னு இருக்கு. இன்னொன்று பெண் தெய்வ குலதெய்வ வழிபாடு. ஸோ இந்த 2 தெய்வங்களை நீங்கள் வணங்கும் போது நிச்சயமா உங்களுடைய லவ் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கலாம். அவங்களுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, 2 கோவில்களுக்கு நீங்க போகிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஒன்று கிருஷ்ணர் கோவில், இன்னொன்று முருகர் கோவில். ஸோ சில பேருக்கு கிருஷ்ணர் கோவில் போறது பிடிக்கும், சில பேருக்கு உங்களுக்கு முருகர் கோவில் போறது பிடிக்கும். அதுவும் இந்த குழந்தை முருகர், குழந்தை கிருஷ்ணர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோவில்களுக்கு நீங்க போகும்போது இந்த லவ் லைஃப் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காகவே அந்த கோவில்களுக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய வழிபாட்டு முறையில நீங்க செய்யலாம். சரிங்களா? இதுல நீங்க எந்த விதமான ஒரு தெய்வத்தை நீங்க உங்க கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, லக்ஷ்மி தேவியை நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? லக்ஷ்மி தேவி, இன்னொன்று ரெட் தாரான்னு சொல்லுவாங்க, ரெட் தாரா இல்ல கிரீன் தாரான்னு சொல்லுவாங்க. இந்த 2
ரெட் தாரா ஆர் கிரீன் தாரா இவங்க அண்ட் லக்ஷ்மி தேவி இவங்களுடைய ஒரு சொரூபம் தான் அவங்க 2 பேரும். ஆனா நம்மளுடைய டேஸ்ட் இருக்கும் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து பார்ப்போம் கடவுளையே. ஸோ அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 பேரில் நீங்கள் யாரை வேணாலும் உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பேக்லேயோ இல்லை ஒரு பிக் எடுத்து உங்களுடைய ஆஃபீஸ் ஆர் லிவிங் ஏரியா ரூமில் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சு அதை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான மேனிஃபெஸ்டேஷன் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த 2025 இது வரைக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கும் இன்னும் சுமூகமா ஆகிறதுக்கும் நிறைய உங்களுக்கு வந்து ஒரு வழி வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசியில இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம இருக்கு, நல்லா போகும், திடீர்னு ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆகும், இல்லை பிரச்சனை வரும், அந்த ஒரு கம்ப்ளீஷனே உங்களால் கொண்டு போக முடியாமல் இல்லை கமிட்மெண்ட்டுக்கு கொண்டு போக முடியாமல் ஒரு தவிச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் சிங்கிளாக இருந்து கூட ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆக முடியாத நிலையில கூட இருந்துட்டு இருப்பீங்க. அது கமிட் ஆகிற வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு பிரேக் ஆகும். ஸோ இப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த ரெமெடிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களோட ரிலேஷன்ஷிப் இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ நிச்சயமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஷேர் பண்ணுங்கள். மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து இன்னைக்கு காதல் சம்மந்தமான திருமண சம்மந்தமான தெய்வங்களை பற்றி நம்ம வழிபாடு செய்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெஸ்ட்டாக வாங்க. இந்த 2025 உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள், தாமதங்கள், ஒரு 35 வயசுக்கு மேலாவது, 40 வயசு கூட ஆகிட்டு, 45 வயசு கூட ஆகிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா 50 வயது வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தேடுதல் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும், நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு, எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது, அதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். மேஷராசிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஆண்களாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பெண்களாக இருக்கிறவங்களும் தாராளமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? அப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பெருமாள் வந்து பெண்களுக்கு உங்களை தேடி வருவார். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியே வந்து உங்களுடைய கிரகலட்சுமியாக வந்து சேருவாங்க வீட்டில். சரிங்களா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மாதுளை வந்து முத்துக்களை வந்து எடுத்துக்கோங்க. தெரியும் அந்த முத்துக்களை எடுத்துக்கோங்க. எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு அது மேலே வந்து அந்த மாதுளை முத்துக்கள் பவுல் இருக்கு இல்லைங்களா, அதோட கொஞ்சம் தேன் மேலே வந்து அப்படியே தேன் ஊற்றுங்க. தேன் ஊற்றி கலந்து இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? பெண்களாக இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வந்து இதேமாரி வழிபாடு வந்து பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய திருமண தடைகள் விலகும், வாழ்க்கை இனிமையாகும். நீங்கள் அதாவது வழிபட வேண்டிய கோவில் இது வந்து பரிகாரம் மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். அதன் மூலமாக திருமண தடைகள் விலகும். உங்களுடைய மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி அமைவாங்க. எந்த கோவில் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர். சரிங்களா? லக்ஷ்மி நரசிம்மர் எங்கே இருக்காங்க அப்படின்னா அதாவது எல்லா பெருமாள் கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சன்னதின்னு தனியாக இருக்கும். அங்கே வந்து நம்ம ரொம்ப தூரமே வந்து போக தேவையில்லை. அது வந்து நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க. அப்போது நீங்கள் நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இல்லையா எங்களால் வந்து அவ்வளவு தூரம் வந்து போக முடியலங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே வந்து மகாலட்சுமியை தன்னுடைய மடியில் இரித்து கொண்டு லக்ஷ்மி நரசிம்மராக தம்பதி சமேதராக காட்சி தருவார். சரிங்களா? அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வந்து ஆண்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செய்யுங்க. பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. இது மிக மிக சிறப்பு. இதன் மூலமாக திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும். சரிங்களா? நல்ல ஆனந்தமான மன வாழ்க்கை அமையும். பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உத்தியோகம் எப்படி இருக்கும், தொழில் துறை எப்படி இருக்கும், அவர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் என்ன, போக வேண்டிய கோவில் என்ன, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன,
இதுவரை எப்படி இருந்தார்கள், இனிமேல் எப்படி இருப்பார்கள் என்று நாம் அலசி ஆராயப் போகிறோம். மேஷ ராசியினருக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 1/1/2025 கூட்டி பார்த்தால் எண் 9 வருகிறது. 9ஆம் எண் செவ்வாயுடைய எண் நியூமராலஜி படி. மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1ஆம் தேதி அன்றைக்கு கிரக நிலைகள் மேஷ ராசியினருக்கு குரு வக்ரமடைந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். 6இல் கேது, 9ஆம் இடத்தில் சூரியன் புதன், 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். அடுத்து லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, விரய ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ஆக அவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி முடியும். குரு மே மாதம் 14ஆம் தேதி வரை அனுகூலம். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து நல்லது செய்கிறார். பண வரவுகள் அனைத்தும் நன்றாக இருக்கிறது. மே 14 வரை. மே 15ஆம் தேதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் செல்கிறார். ராகு பகவான் இதுவரை விரய ராசியில் இருந்து உடல் நல அசௌகரியம், அனாவசிய செலவுகளை கொடுத்து கொண்டு மன உளைச்சலை கொடுத்து கொண்டு இருந்தார். மே 18ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் சாதகமாக. கேது பகவான் 6இல் இருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். அடுத்து சனி பகவான் அவர் மார்ச் 28ஆம் தேதி சனி பெயர்ச்சி. 29இலிருந்து சனி பகவான் 7.5 சனியில் விரய சனியாக சஞ்சாரம் செய்வார். மேஷ ராசினருக்கு 10ஆம் இடம் மகர ராசி, சனியினுடைய வீடு. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே முடியும். மனதளவில் இருந்த சங்கடங்கள் விலகும். சிலர் புது வீட்டில் குடியேறலாம். செய்யும் முயற்சிகளில் எண்ணியபடி முடிவுகள் கிடைக்கும். மனதில் என்ன நினைத்தீர்களோ அதனை செயல்படுத்தலாம். தொழில் பிரச்சனைகள், பார்ட்னர், போட்டியாளர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. ஏனென்றால் 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. விரய சனி என்பதால் தொழில் துறையில் கடுமையான போட்டிகள் இருக்கும். பார்ட்னர்ஸை தாங்கள் அட்ஜஸ்ட் செய்துதான் போக வேண்டும். சரக்கு என்று பேசக்கூடாது. ராகுவினால் திடீர் பண வரவுகள் உண்டாகும். தொழில் துறை சம்பந்தப்பட்டவர்கள், தோல் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வரலாம். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பத்திரப்பதிவில் கவனம் தேவை. ஏற்றுமதி இறக்குமதியில் கவனம் தேவை. இயந்திர உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ் லாபம் கூடும். பார்ட்னர்ஸிடம் அனுசரிப்பு தேவை. தொழிலில் நேரடி கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். இடமாற்றம் மாறி செல்லலாம். திறமைகள் வெளிப்பட்டு உயர் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்கும். பிறரது சூழ்ச்சியால் வீண் பலி மாறும். மனம் போல இடமாற்றம், பதவி உயர்வு உண்டு. பதவி உயர்வினால் பெருமை அடைவீர்கள். அனைவரும் தங்களை அனுசரித்து செல்வர். வெளிநாட்டு யோகம் உண்டாகும். வெளிநாடு செல்வதனால் தங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அடிக்கடி உழைப்பு அதிகமாக இருப்பதால் அலைச்சல், சோர்வு மிகுதியாகும். ஆனால் எந்த அளவுக்கு அலைகிறீர்களோ, அலைச்சல் உண்டாகிறதோ அந்த அளவுக்கு நன்மைகள், ஆதாயங்கள் அதிகரிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம். தாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காரைக்கால் சனி பகவான் திருநள்ளாறு சென்று வாருங்கள். செல்ல வேண்டிய கோவில் முருகன் கோவில். ராசிநாதன் செவ்வாய்க்குரிய கோயில் முருகன். சென்னையில் இருப்பவர்கள் வடபள்ளி முருகன் கோவில், இல்லாவிட்டால் குரோம்பேட்டையில் உள்ள குமரன் குன்றம் முருகன் கோவில் சென்று வாருங்கள். நன்மைகள் நடைபெறும். வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் முருகன். ஆக மேஷ ராசினருக்கு 100க்கு 70 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். மார்ச் 28ஆம் தேதி சனி பெயர்ச்சியில் 7.5 சனி சரியில்லை, விரய சனி. குரு பகவான் 2இல் இருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். மே 15ஆம் தேதி அதுவும் சரியில்லை. ராகு மட்டும் சாதகமாக இருக்கிறார். எப்படியோ குருவின் பார்வைப்படுவதால் ஓரளவு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு இந்த 2025ல வந்து ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடையணும், ஒரு தொழில் நல்லா வரணும், நான் யாருன்னா ஒருத்தர் வந்து கூட்டாளியாக சேர்த்துக்கணும், அந்த கூட்டாளி வந்து எனக்கு நல்லா சிறப்பாக அமையணும், அவங்களோட வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல டீலிங்ஸ் போகணும்,
இல்லை ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அது தீரணும் அப்படின்றவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? ஏற்கனவே மேஷத்துக்கு வந்து 10-11க்குரிய சனி இப்போ 12க்கு போகிறாரு. கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. நம்பகத்தன்மையான ஆட்கள் மேஷத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா 3-6க்குரியவராக புதன் வருவதா. அதனால் இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் வரக்கூடிய ராகு காலத்தில் நம்ம வந்து துர்கையை வழிபாடு பண்ணலாம். அதை தாண்டி பழனிமலை முருகனை வழிபாடு செய்வது, பழனிக்கு கீழ் இருக்கக்கூடிய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி, அங்கே தான் முதல்ல போய் முருகரை நமஸ்காரம் பண்ணிக்கணும். அவரை வந்து வணங்கி வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். எலுமிச்சம்பழம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நீங்கள் கோயில்களுக்கு தானமாக கொடுக்குறீங்களோ, நம்ம வந்து ஒரு 36 பழம் இல்லை ஒரு 9 பழம் 27 பழம் இப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பு. எப்போவும் வந்து ஒரு 3 கனியில் வந்து ஒரு கனியை கோயிலில் வச்சு வாங்கி வந்துடுங்க. அதில் ஒன்று ஜூஸ் போட்டு குடிங்க, ஒன்று சாமி படத்தில் வச்சுருங்க, ஒன்று வந்து நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் 7 சனியின் ஆரம்ப கட்டம்னு சொல்லியிருக்கிறோம். இதுலேயும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வந்து இப்போ பிஸ்னஸ்லேயே ஒரு வச்சுருக்குறோம். ஏன்னா சனியுடைய பார்வை 2-6க்கு வந்துடும். அப்போ அந்த பார்ட்னரால் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு பண விரயம் ஏற்படாமல் அந்த தொழில் செய்கிற இடத்துலையே நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு, அந்த தொழிலையும் வந்து நம்ம ஒரு டே டு டே லைஃப்பை வந்து சிறப்பாக போகிறதுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் நல்ல சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு நெய்யும் வந்து தாராளமாக வாங்கி தரும் பொழுது நல்ல தன வருவாய் பண வருவாயை உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம். மேஷராசி அன்பர்கள் தொழிலில் முதலீடு செய்யும் பொழுதோ இல்லை ஒரு புதிய தொழிலை இந்த காலகட்டங்களை வந்து விரிவுபடுத்தணும் செய்யுன்றது போது நம்ம சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு சனி விரயஸ்தானத்தில் இருப்பதுனால தொழிலில் முதலீடு செஞ்சால் ஒரு விரயமாகும். உடல் உழைப்பை தான் இந்த இடத்துல போடணும். அப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இப்போ கூட்டாளியை சேர்க்குறோம் அப்படின்னா அவருக்கு நமக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா வருமா என்பதை ஜாதகத்தின் மூலம் ஆய்ந்து கொண்டு நம்மளுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றதையும் அறிந்து கொண்டு தான் முடிவெடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு போய் தொழிலில் முதலீடு பண்ணுறது ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துக்கிறதுலாம் இந்த காலகட்டம் அவ்வளவு உச்சிதம் கிடையாது. அதிக கவனமும் விழிப்புணர்வும் மேஷராசிக்கு தேவைப்படுகிறது. பக்தி கிளைட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் 10 செய்யும். அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு உலகில் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பணம் வருவதற்கு உண்டான வழிபடும் தெய்வம், வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வகையிலே சொல்ல இருக்கிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க. ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் என் ஆத்மன் மகாகால். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என் உபாசன மகாவாரகின். ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியாத் என்னோட உபாசன தினமாக பகலாமுகி. ஓம் பகலாமுகி வித்மகி சம்பின் தீமகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். மேசராசிக்கு பார்க்கலாம். மேசராசின்ற போது பணவரவு அதிகரிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ற போது 2ஆம் இடம் தான் சொல்லப்படுது, தனஸ்தானம். அதை வைத்து தான் இப்போ இந்த 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். இப்போ மேசராசிக்கு அந்த ரிஷபமாகிய 2ஆம் இடம் தான் தனஸ்தானத்தை சொல்லுகிறது. அந்த வகையிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கரன் அம்சமாக சொல்லக்கூடிய லக்ஷ்மி, அதிலேயும் தைரிய லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மியை வணங்கி வழிபட வேண்டும். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் பார்த்தீர்களானால் வள்ளி தெய்வானையுடன் சமேத திருத்தணி முருகர். இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்ததாக நீங்கள் உடனே வைத்திருக்கக்கூடிய தெய்வ உருவப்படம் பாலமுருகன். பாலமுருகன் பார்த்தாலே அழகு பொங்கும். அந்த பெருட்ட பாலமுருகனை கையில் வைத்துக்கொண்டு எங்கு சென்றாலும் சென்று வந்தீர்களானால் உங்களுடைய பண தேவைகள் அதிகரித்து பணம் வரும் வழிகளும் அதிகரிக்க செய்து பணம் பல்வேறு வழியிலும் வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி இந்த மேசராசிக்காரர்களுக்கு இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். உலகெங்கும் வாழும் பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள்.
நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு தெரிந்த எதிரிகள் எந்த ராசி அன்பர்கள், தெரியாத எதிரிகள் எந்த ராசி அன்பர்கள்னு பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக உங்கள் கூடையே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கன்னி ராசி அன்பர்களாக இருப்பாங்க. அவங்க கிட்ட மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் தெரியாத எதிரிகள், உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு குழிப்பறிக்கக்கூடியவர்கள், உங்கள் பின்னாடி முதுகில் குத்தக்கூடிய ராசி அன்பர்கள் யார் அப்படின்னா விருச்சக ராசி அன்பர்களாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த 2 ராசி அன்பர்கள் கூட நீங்கள் பழகும்போது இந்த வழிபாடு, அதாவது இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய வழிபாடு இப்போ பார்க்கலாம். வழிபாடு அப்படின்னு சொன்னாவே எதிரிகளை வெல்லக்கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மயில் மேல் அமர்ந்த முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறவாஞ்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல மயில் மீது அமர்ந்த முருகப்பெருமான் இருக்கார். அந்த இடம் போய் நீங்கள் சனிக்கிழமையில வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது. இல்லை என்னால் அவ்வளோலாம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் பாக்கெட்லேயே மயில் மீது அமர்ந்த முருகனுடைய ஃபோட்டோவை நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் வரும். அந்த ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி பாக்கெட்லேயே வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் ஒரு ஃபோட்டோவாக வச்சு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமைக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்ரு தோஷங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த முருகப்பெருமான வேண்டிங்கன்னா கிடைக்க போகுது. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா 2025ல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க. அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த 2025ல பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செல்ல வேண்டிய கோயில்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக தோன்றும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் 2025ல அதிகப்படியான ஒரு திட்டமிடுதல்கள் இருக்கும். அதே சமயத்துல நிறைய மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையிலிருந்து ஒரு இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல வேலையில கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுக்கு வருது. ஏன்னா ஏற்கனவே 2024ல வேலையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வேலையில் வாய்ப்பெல்லாம் இழந்திருக்கிறீங்க. அடுத்து கிடைக்கக்கூடிய சான்ஸ் கை நழுவிலாம் போயிருக்கு. இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீர்வதற்கும், அடுத்து தொழில்ல உங்களுக்கு தேவையான ஒரு முன்னேற்றம் இல்லை. என்னதான் மூலதனம் போட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் அதுல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதுல கடன் தான் மிச்சமா இருக்கு, எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேஷராசி அன்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலிங்கேஸ்வர தெய்வம். மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நீங்க ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை வைக்கணும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த திருவிடை மருதூர்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க
இந்த 2025 வருடத்துல ஒரு 2 முறையாவது நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி போகும்போது நெருப்பு ராசியாகப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்கள் அங்க போகக்கூடிய இடத்துல ஒரு 4 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த தீபம் ஏற்றுதல் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக குறைவதை நீங்க கண் முன்னாடி பார்க்க முடியும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் அங்க போக முடியாதவர்கள், மேடம் எங்களுக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது, நாங்க வேற என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்றவங்க நீங்க அன்னபூரணி தாயை வழிபாடு பண்ணலாம். வீட்டுல வச்சும் பண்ணலாம், இல்ல பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில்ல அன்னபூரணி அப்படின்ற தெய்வம் இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அன்னபூரணி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். அன்னபூரணி அம்மனை வழிபாடு பண்ண முடியாதவர்கள் நீங்க உங்க கையால உணவு தானம் அளிங்க. அதாவது அன்னதானம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ 2025 அந்த அளவுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய விதமான ஒரு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்ம இந்த 2025 வீட்டுல எந்த தெய்வத்தை நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சனி பகவான் 11ஆம் இடத்துல ஒரு 3 மாசத்துக்கு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால உங்களுடைய லாப ஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால வீட்டுல இந்த மேஷ ராசி அன்பர்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். டெய்லி விளக்கு ஏற்றி குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும். அதுவும் சனிக்கிழமை மிக முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கு. எந்த ஒரு காரணத்திற்காக நீங்க குலதெய்வத்துக்கு ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறீங்களோ அதே காரணத்திற்காக நீங்க இந்த 2025 அதற்குண்டான ஒரு நேர்த்திக்கடனையும் நிறைவேற்றி வந்துட்டீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய அந்த உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து முழுவதுமாக மீளக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.